ஹலோ இன்ஸ்டிலியன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் எல்லாருக்குமே தெரியும். அதில் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷனோட டைமில் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸில் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த கர்வ்ஸ் அதோட ஃபார்முலாஸ் நிறைய பேர் டவுட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே நான் கேட்கும் போது சரி இது ரிலேட்டடாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு. ஸோ அதனால நான் இன்னைக்கு வீடியோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஆசிலேஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வ் எப்படி வரப்போகுது, வெலாசிட்டி கர்வ் எப்படி வரப்போகுது, ஆக்சலரேஷன் கர்வ் எப்படி வரப்போகுது, வித் ரெஸ்பெக்ட் டு டைமும் சரி, வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சரி. ஃபைன். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ரெண்டு இருக்காது, டைம் பேஸ் பண்ணி மட்டும் போட்டிருப்பேன். மற்ற ரெண்டுத்துக்குமே ரெண்டு விதமாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ணியும் இருக்கும், டைம் பேஸ் பண்ணியும் இருக்கும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆசிலேஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? x is equal to a sin omega t ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். இது பேசிக் கிடையாது. ஸோ அதனால நான் அந்த a sin omega t எப்படி வந்துச்சு, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா என்ன, ஏன் a cos omega t போடக்கூடாது, இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக a sin omega t அது ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னா நான் வேணா தனியாக ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன். ஏன் a sin omega t எடுக்கணும், ஏன் a cos omega t எடுக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம். ஃபைன். இந்த வீடியோவில் ஸ்ட்ரெயிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வ் எப்படி இருக்க போகுது, வெலாசிட்டி அந்த மாதிரி மட்டும். ஃபைன். எக்ஸ் a sin omega t. ஸோ நான் எக்ஸுக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணேன்னா இது எனக்கு சைன் கர்வை கொடுக்க போகுது இல்லையா? பீக் வேல்யூ ஆம்ப்ளிடியூட் A. ஃபைன். ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரொம்ப டைரக்டாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வெலாசிட்டிக்கு போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் பார்ப்போம். இதில் டைமை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வெலாசிட்டி இல்லையா? அப்போ எக்ஸை நம்ம டைமால டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்திருக்கோம், a sin omega t இல்லையா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a omega cos omega tன்னு வரும் இல்லையா? அப்போ வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நான் கிராஃப் ட்ரா பண்ணேன்னா எனக்கு என்ன கர்வ் கிடைக்குமா? எஸ், கொசைன் கர்வ் கிடைக்கும். கொசைன் கர்வ்னா மேக்ஸிமம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த பீக் வேல்யூ ஆம்ப்ளிடியூடா இருக்கும். இது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸ் எடுத்தோம்னா நம்ம v a omega cos omega t போட்டிருக்கோமா? இதுல cos omega t ரூட் ஆஃப் 1 minus sin square omega t போடலாமா? கரெக்ட். எப்படி இதை எழுதணும்? sin square theta plus cos square theta equal to 1. கரெக்ட். அப்போ cos square theta-வை 1 minus sin square theta எழுதுவீங்க, cos theta-வை ரூட் ஆஃப் 1 minus sin square theta எழுதுவீங்களா? அதே கான்செப்ட். அண்ட் எக்ஸ் நம்மளுக்கு a sin omega t. அப்போ வெறும் sin omega t என்னன்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? x by a ன்னு சொல்லலாம். ஸோ இதை கொண்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ v is equal to a omega root of 1 minus x square by a square கிடைக்கும். தென் எல்சிஎம் எடுத்தோம்னா, எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? ஒமேகா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை a ஸ்கொயர்னு வரும். இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் a ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுத்துருந்தா வெளியே இருக்க ஏவும் கீழே இருக்க ஏவும் கேன்சல் அவுட் ஆயிடும். இப்போ ஃபைனலாக வியோட வேல்யூ என்ன இருக்கும்? பிளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இல்லையா? சரி, இதை வச்சு எப்படி கர்வ் ட்ரா பண்றது? கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நம்ம என்ன பண்றோம்? போத் சைட் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கும். உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூவை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டோம்னா v ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் is equal to omega square a square இருக்கும். omega square a square ஆல both sides divide பண்ணுங்க.
அப்போ என்ன கிடைக்கும்? v ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இது பார்க்க எப்படி இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்முக்குள்ள இருக்கா? இது எதோட ஈக்குவேஷன்? எஸ், எலிப்ஸோட ஈக்குவேஷன் இல்லையா? சூப்பர். In the place of y axis we have v. So அப்ப v க்கும் x க்கும் நான் கிராஃப் டிரா பண்றேன். பண்ணோம்னா இந்த மாதிரி எலிப்ஸ் கிடைக்கும். ஏன் இப்படி எலிப்ஸ் கிடைக்குது? பிகாஸ் v க்கு டினாமினேட்டர்ல பாருங்க ஒமேகா a இருக்கு, x க்கு டினாமினேட்டர் a தான் இருக்கு. ஃபைன். ஒமேகா a is greater than a இல்லையா? அப்போ v சைட்ல தான் பெரிய elongatedஆன எலிப்ஸ் கிடைக்கும். So this value is a omega, this will be a. புரிஞ்சுதா? ஃபைன். நெக்ஸ்ட் என்ன? ஸோ வெலாசிட்டி இதோட முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட் இருந்தா அகெயின் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியரான ஒரு ஆன்சர் போஸ்ட் பண்றேன். தேர்ட் ஒன், acceleration. Acceleration-க்கு first with respect to time. x அதே a sin omega t. acceleration வேணும்னா dv by dt பண்ணும் இல்லையா? v வந்து a omega cos omega t ன்னு வந்துச்சு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் a omega ஸ்கொயர் sin omega t ன்னு கிடைக்கும். கரெக்ட். அப்போ எனக்கு ஏக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணா என்ன கர்வ் கிடைக்கும்? சைன் கர்வ் கிடைக்கும். ஆனா இன்வர்ஸ் கிடைக்கும், ஏன்னா நெகட்டிவா இருக்கு இல்லையா? இப்போ இன்வெர்ட்டடா இந்த மாதிரி கிடைக்கும். பீக் வேல்யூ மைனஸ் a omega ஸ்கொயர். கிளியர்? நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், x வந்து a sin omega t. அப்போ இங்க இருக்க a sin omega t நான் x ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்ப ஆக்சிலரேஷன் என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் x ன்னு கிடைக்கும். ஸோ ஆக்சிலரேஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நெகட்டிவ் ஆஃப் x இருக்கா? இப்ப ஆக்சிலரேஷனுக்கும் x-க்கும் நான் கிராஃப் டிரா பண்ணனா ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்க போகுது. ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால ஸ்ட்ரெயிட் லைன் இந்த இடத்துல கிடைக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கும் when x is equal to plus a, acceleration will be minus a omega square. Then when x is equal to minus a, acceleration is going to be a omega square. புரிஞ்சுதா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எனர்ஜி ஸ்பேஸ் பண்ணி பார்க்கலாம். எனர்ஜிஸை இதே மாதிரி டைமை வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு எப்படி கர்வ் ட்ரா பண்ணுறது, டோட்டல் எனர்ஜிக்கு எப்படி கர்வ் வரும், கைனெட்டிக் எனர்ஜிக்கு எப்படி வரும், பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு எப்படி வரும், இதெல்லாம் பார்க்கலாம். ரைட்? தேங்க்யூ.